சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக திரு எம்பி சால்வாடி எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மிருதுலா சுரேஷ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் for giving me this project. My director sir எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார், மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஜகன் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த எனக்கு நம்மளோட டிரெக்டர் பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார். அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ், ஹருண் சார், சுஹேல் சார், அனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறமா டிஓபி கண்ணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் ரிஸ்வான் அக்கா அண்ட் யாஷ் ப்ரோ, அப்புறமா ஏடியாக ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்தில் அண்ணா, ரேகா மாஸ்டர், அப்புறம் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கார்டியனாக என்ன சென்னையில் வரும்போது பார்க்குறது வந்து காயத்ரி தான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லோரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேற வேற கேட்டகரியில வேற வேற ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸா இந்த படத்துல வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் the script is so good, and first of all huge thanks to all the producers for making this film, and huge thanks to Prasad sir. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு. நீங்க படம் பார்க்கும்போது படத்துல நிறைய விஷயம் புரியும். அதுல ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, உமனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயின்னா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு. அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு. ஹீல் ஆல்வேஸ் பி யூனோ சுடுதண்ணி காலில் ஊத்துன மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பேக்ட்ஃபுல் role in the film also, and to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்மளே
திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும்போது நிறைய நுவான்சஸ் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் தி டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலாக கண்ணன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhinami ma'am, thanks to Talevasu Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு impactful படமா இது டெஃபினட்டா அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இதை வந்து மண்டையில கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, இது நம்ம மாத்திக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கும். ஸோ டெஃபினட்டாக படத்தை தியேட்டரில் பாருங்கள். உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, all ADs, my producer, costumers, production side, hairstylist, ellarum romba nandri. You all did a very good job. I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly. கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க, பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேடை இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வணக்கம். முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்பின ஒரு ஆள் வந்து ஆனந்த் தான். எனக்கு மேடை பேச்சு வந்து எனக்கு சரியாக வராது. அதனால் வந்து நீங்கள் சுமாராக தான் பேசுவேன். பரத் சாருக்கு வந்து இந்த கதை கேட்டவுடனே பரத் சார் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மேம் அப்படி தான், அப்புறம் அஞ்சலி மேம் அப்படி தான், பவித்ராவும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கேட்டவுடனே முதல்ல பண்ணுறேன்னு சொன்னாங்க. சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்கன்னு. அப்புறம் ஷான் அவர்களை பற்றி சொல்லணும். அவர் நல்ல நண்பராகவும் இந்த அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் பிஜிஎஸ் சார், அருண் சார், முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர், ரைட்டர், அது எல்லாமே நண்பர் ஜெகன் கபீராஜ் தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார். அவர் என்கரேஜ் பண்ண சுரேஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் படம் பாருங்கள், ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து நானும் இதை தான் சொல்கிறேன். ஒரு புது படமாக இருக்கும் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ஒரு ஹைப்பர் லிங்க் நான்லீனியர் ஃபிலிமாக இருக்கும். அது வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா வைகுண்டர். நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்திரும். அதை நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க. இந்த உலகத்தில் இங்கே எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும். எல்லாரும் நல்லவர்களாக அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா. அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது இல்லை, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது, அதுதான் நடுநிலை. அதே இந்த படம் ரொம்ப அழகாக பேசியிருக்கு. எந்த பக்கம் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பற்றி ரொம்ப அழகாக ஒரு கதையை யோசித்து என்கிட்ட சொன்னார் பிரசாத் முருகன். முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு, ஏன்னா பிரசாந்தை முழுமையாக அவர் நம்பினதுக்கு. அடுத்த நன்றி பிரசாத்துக்கு, அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினதுக்கு. அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பரத் சார். அடுத்து என் மேலே எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்ட அபிராமி மேடம். எனக்கு ரொம்ப மனசுக்கு திடீர் சிரிக்கிறாரு. நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பற்றி பேசும்போதெல்லாம் பயந்து பேசுவேன். அப்போ வந்து அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஷான் நடிகர்,
அவரை பாராட்டினா என்னை நானே பாராட்டுற மாதிரி எங்கள் டீமில் ஒரு ஆள் அதனால் சொல்கிறதுக்கு அஞ்சலி நாயருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். அடுத்து சிஸ்டர் மிருதுலா, ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு, நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. கேமராமேன் கண்ணன் அவருடைய சிறப்பை கொடுத்துருக்காரு. ஜோஸ் பிராங்க்லின் ஒரு 2 நிமிஷமாக பேசுவான்னு பார்த்தேன். என் தம்பி, அதனால தான் உரிமையில் அழைக்கிறேன், பன்மையில் சொல்லாமல். என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி. நெடுநல்வாடை படத்தில் வந்து மிக அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாப்புல. இப்பவும் கூட அந்த பாடல்கள் கேட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த படத்தில் 3 பாடல், 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, சேகுவரா பாட்டு ஒன்று, அடுத்து பார்த்சார் போர்ஷனில் ஒரு நல்ல பாட்டு ஒன்று வரும், தேசம் இல்லா ராஜானா அப்படின்ட்டு. அந்த 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு அற்புதமான பாட்டு வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. இது நல்ல படத்தில் ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேற யாரு, நம்ம ஆருண் சார். எனக்கு ஆருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை சொல்லும் போது கூட நிறைய டைமிங்லாம் சொன்னார். அவருடைய இது பிஜிஎஸ் சார், அவருடைய சப்போர்ட்டு, அண்ணன் கேஎஸ்கே செல்வானன், சுமையாக இல்லாத சுமையாவுடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு நாகேஸ்வரி அரங்கத்திலே அவங்க தொகுத்து வழங்கினாங்க. இப்போ பாடலாசிரியர் இருக்கும்போது தொகுத்துருக்காங்க. சேகுவேரான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியை வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு. அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது, எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இயக்குனர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். அப்புறம் எனக்கு ரொம்ப இதில் ஒரு சந்தோஷம், பாடல்கள் அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னன்னா, தூய தமிழ்ல நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதான் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரலை நீ காலிடைவா, தூரலாய் நீ மாறிடைவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமா இருக்கு. அதுக்கு இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா, அடுத்து ஒரு பாட்டு பரஸ் சாருக்கு தெரியும். அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, தேசம் இல்லா ராஜானா. ஐயா தர லோக்கலா வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுல கூட எழுதியிருப்பேன், நடமேட படிக்கட்டா ஓமன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதியிருப்பேன். அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்றபடி அண்ணன் கேஎஸ்கே செல்வான சொல்லிட்டாரு, தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது, உன்னை பற்றி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படின்றது தான் தமிழோட இலக்கணம். எல்லாத்தையும் கரெக்டாக பேசிட்டே நினைக்கிறேன். ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் நாங்கள் ஐயா வழியில் சொல்லுவோம். ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்கிறதால ஐயாவும் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை ஐயாவை நினச்சி நீங்கள் பொறுத்துக்கணும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த படம் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செப்டம்பர் 26 நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா? ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்தை பிளான் பண்ணும்போது ஜெகன் மூலியமாக தான் இந்த கதை வந்துச்சு. பிரசாத் சார் வந்து சொன்னார், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி, பட் பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது. நாங்கள் பூஜையே ஒரு வித்தியாசமாக நடந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பூஜைக்கு பிளான் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல. 7 என் கையில காசு இருக்கு. சாமி போட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன். தேங்காய் வாங்குறது கூட காசு இல்லை, பச்சையா சொல்லலாம். அப்புறம் பிரசாத் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது டேரக்டருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆளை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும். சாமி கும்பிடு, தேங்காய் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க, ஸ்வீட் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப சுகில் கேட்டப்பலானா, உங்க நம்ம படம் பண்ணிடுவோமாண்ணா அப்படின்னா. கண்டிப்பா பண்ணுவோம் சுகில், நம்பிக்கை வைங்கன்னு சரின்ட்டு. அப்புறம் அபிராம் மேடம் கிட்ட ஜெகன்மூலமா பேசியாச்சு. அபிராம் மேடம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்ல அட்வான்ஸ் தரணும்னு சொல்லிட்டோம். அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, மச்சேன் ஒரு 4 நாள் ஆகுதான்ட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஆன்லைன்ல லோன் போட்டோம். கரெக்டா 1 லட்சம் ரூபாய் தான். அது 4500 பிடிச்சிட்டு 95,500 தான் வந்துச்சு. இது மாதிரி அந்த அட்வான்ஸும் நாங்கள் சொன்ன டேட்ல கொடுத்தோம். நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் கான்ஃபிடண்டா நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும், அது சொன்னா செய்வோம். அதே மாதிரி தான் அந்த டேட் சொல்லியிருக்கோம், கண்டிப்பா செய்வோம், நம்புங்க. தேங்க்யூ. திரு இபி. இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பிளே பண்ணிருக்காங்க. என்ன
ப்ளே பண்ணியிருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இந்த 2024 சிறந்த படங்கள் பட்டியலில் எழுதி வச்சுக்கங்க, 100% இந்த படம் இருக்கும். நன்றி. சொல்லுங்க சார். சார் இங்கே விமல் ஃப்ரம் தந்தி டிவி. சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சார்மிங்கான ஆக்டர் நீங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்கள், ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல? பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா, இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா? இல்லை சார், நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார். அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது. ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை. அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உழைச்சா உனக்கு காசு, உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம், இவ்வளோ தான் கணக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது. நான் இல்லை சார், சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போக வேண்டியிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது, ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறது உங்களோட கேள்வி. ஸோ அது காரணமே இதுதான். என்னென்னா நம்மளுக்கு ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கேட்டேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டைரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைனா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அது முடியுமா? முடியாது. அப்போ அந்த கதை எங்கே போகும்? அடுத்த ஆர்டிஸ்ட்க்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அது ஒரு மாதிரி செயினாக போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் சார், ஒன்றுமே பண்ணவே முடியாது. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். வென் யூ டோன்ட் ஹேவ் அ புஷ் யூ ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். அவ்வளோதான். இதுதான், இதை புஷ் பண்ணி போகும், எங்கேயோ ஒரு டைமில் வரும், அவ்வளோதான். மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா. நீ வந்து திறமையோடு இருக்கியா, உழைக்கிறியா, ரெடியாக இருக்கியா, போயிட்டே இருக்கலாம் மேலே, அவ்வளோதான். தேங்க்யூ சார். பக்கத்தில் மேம். ஹலோ மேம், ஐம் a very big fan of you மேம். சின்ன வயசுலேருந்து மட்டும் சொல்லிட்டாங்க மேம். இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க மேம். இல்ல, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம். அந்த கொஸ்டினுக்கான மேடை இது கிடையாது. படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும். சார் பரத் சார் சார் சொல்லுங்கள் சார். இங்கேருந்து பார்க்குறப்போ நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கலந்துருப்போம். ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸ் மேடையில் இருக்க மாட்டாங்க, வெறும் ஆம்பளைங்களே உள்ள மீட்டிங்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளோ ஹீரோயின்ஸ் இங்கேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. படத்தில் நடித்த உங்களுக்கு எப்படி இருந்தது? நடித்தது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க. இது வந்துட்டு 4 கதை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால 4 கதையோட மொத்த ஹீரோயினும் இங்கே இருக்காங்க. ஆனால் நான் நடித்தது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான், சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான். ஆமாம், நான் இல்லை, இவங்களோட காம்பினேஷன் இருக்குது. அஞ்சலி அவங்களோட இருந்தது, பட் இவங்க மேடமோட இல்லை. மற்றபடி பவித்ர லட்சுமி அவங்களோட இல்லை. பட் ஆனால் இந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் விமன் எம்பவர்மெண்ட் நிறைய இருக்குது இந்த படத்தில். நிறைய விமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் நடித்தது ஒரு ஹீரோயினோட தான். அதே மாதிரி பரத் சார், உங்கள் இளமையோட ரகசியம் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து 31 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் கிழமையாவே மாறிட்டேன். நீங்கள் 21 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க, அது எப்படி? இல்லை சார், ரொம்ப ஹாப்பி. இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் சார். நான் ரொம்ப பேராசை கிடையாது. சினிமாவில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஸோ
ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சு இப்போ நீங்கள் கூட எல்லாமே ஆகலாம். இப்போ கிழவன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கேப்டன், உங்களுக்கு ஒரு கேள்வி. மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டீங்க, பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்தோன்னு சொன்னீங்கன்னா நானும் ப்ரொடியூசர் ஆகும்ல. அதெல்லாம் தனியாக பேசிக்கலாம். மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது, அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு. அது பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு. உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி தான் பேசிச்சு. நீங்கள் கன்னுடைய புல்லட் வச்சுருக்கீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்குங்களா, அது வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இது வந்து எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகணும்னு நினச்சோம். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்கா இருக்கும், ஹாலிவுட் இருக்கும். ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை. இப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷான் அவர்கள்ட்ட சொல்லும்போது 2 டைட்டில் சொன்னேன், அது இது ஓகேன்னு சொன்னார். நான் சென்னைன்னு சொன்னேன், அதுதான் மெட்ராஸை மாற்றினது. அப்புறம் மேடம் நீங்கள் மேட்டில் சொன்னாங்க, நீங்கள் எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க. என்னென்னா 100 கோர்ஸில் வந்து படம் பண்ணிடலாம், உங்கள்கிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க 20% கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் எப்போ கேட்டேன்? பேசுனீங்களே, அது மட்டும் தான் கேட்டேன், நான் வேற என்னமோ சொன்னேன். சரி சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. அதான் மேடம், இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் கேட்டால் எப்படி மேடம் அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு? நான் கேட்கவே இல்லையே சார். அதான் அவங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒத்துழைப்பு எல்லாம் பார்த்து அவங்களா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே வாங்கிடுவீங்க. ஏன் வாங்கினேன்? நம்மள தேடி வர லட்சுமி நம்ம எப்போ வேண்டாம் சொல்லக்கூடாதுங்க, அது சொல்லவே கூடாது. சொல்லுங்க டேரக்டர் சார், இப்போ வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினை வச்சு பண்ணுறது பெரிய விஷயம். இத்தனை ஹீரோயின், அது இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ப்ளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ, அவரை வச்சு பண்ணும்போது ஹீரோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார், ஏங்க எல்லா ஹீரோவே வச்சு பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். நான் அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழவே இல்லை. அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பற்றி கேட்குற கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார். ஹீரோக்காக எதுவும் பண்ண வேணும்னு சொன்னார். இது பேசிக்கலி ஒரே படத்துல 4-5 ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை. இது பக்கத்து வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு 4 வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில வந்துட்டு வரும். ஸோ எங்க வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி தானே இருக்க முடியும், அவ்வளவுதான். அதோட அம்மிக்கிட்ட உட்காரணும். அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும். ஸோ இப்போ நீங்க குழப்பிக்கிட்டீங்க. பரத் சார் ஒரு ஹீரோ இருக்காரு, 4 ஹீரோயின் இருக்காங்களே, எனக்கு தான் காம்பினேஷன் தெரியலையாங்கிற கணக்கே வராது. ஏன்னா இது 4 வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம். புரிஞ்சிருச்சிங்களா? 4 பேரோட கதை, அது மொத்தமா வந்துட்டு ஒரு பிஸ்டல்ல மர்ஜ் ஆகும். அபிராம் தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா? இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா? அது எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அது எந்த வகையில சொல்றீங்க? ஒரு டைரக்டர் வந்து ஹீரோயினை சூஸ் பண்றாங்கன்னா ஹீரோக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இது 4 கதைன்றதுனால ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் படத்துல எப்பயுமே இருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு கேட்குறேன். எனக்கு ஐ டோன்ட் நோ, இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியா ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். தேங்க்யூ. ஒரு குடும்பம் ஒரு வீடு தான் அப்படின்னு சொன்னீங்க. பக்கத்து வீட்டு மேலேயும் பார்வை இல்லையா? மாற்றான் தோட்டத்துக்கு தானே மல்லிகை மனம் அதிகம்.
பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பக்கத்துக்கும் நல்லது. பார்க்கறதுல தப்பும் கிடையாது.